வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மட்டன் பிரியாணி மாதிரியே பலாமோஸ் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறோம். அதாவது பலாக்காயின்னு சொல்லுவாங்க, மினி ஜாக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் திண்டுக்கல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பலாக்காய் பிரியாணி. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடியை அரைச்சி வச்சுருக்கிறதுனால தாளிக்கையில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையிலே புதினா சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கிடும். இலையும் நல்லா வதங்கிடும். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா லைட்டாக செவந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போனதும் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி சின்ன வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் வரும். நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸாக 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி மசிஞ்சு வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி லேசாக மசிய ஆரம்பிக்குது. இதில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க, புளிப்பு இல்லாததாக. இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், தொக்கு மாதிரி வரணும். மீடியமான ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கட்டும். இப்போ குக்கரில் அது பலாக்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக ஒரு பலாக்காயில் பாதி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி 2 விசில் உப்பு போட்டு 2 விசில் வேக விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சைஸு பலாக்காய் இதில் வந்து பாதி தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பலாக்காயை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலா எல்லாமே அந்த பலாக்காயில் உள்ள இறங்குற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, அதாவது 1/4 கிலோ அரிசி 250 கிராம் ஜீரக சம்பா அரிசிக்கு இந்த அளவு எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப அப்புறம் பலாக்காய் போட்டோம்னா சாதம் வந்து இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். நல்லா அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பலாமோஸ் வேக விட்ட தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் ஜீரக சம்பா அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தான் எடுத்தேன். இப்போ நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பலாக்காய் வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கு, வெங்காயம் வதக்கையில் உப்பு சேர்த்துருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பாதாம் 3 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பால், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும். கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் தான் சேர்க்கணும். கரெக்டாக 3 முந்திரி 3 பாதாம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிசு பிசுப்புன்னு வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துட்டு கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துக்கலாம்.
இது மாதிரி கடைசியாக கொத்தமல்லியில் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 மூடி லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அருமையாக வந்துருச்சு. கம கமன்னு ஒரு மட்டன் பிரியாணி மாதிரியே சூப்பராக இருக்குது. நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் பரட்டி விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக வந்துடும். ஆறுச்சுன்னா உதிரியாக வந்துடும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.